நாகப்பன் செஞ்ச கொலைகள், கள்ள கடத்தல்கள், கற்பழித்தல் எல்லா விவரமும் இந்த ஃபைல்ல இருக்கு சார். ஆமா, புள்ளி விவரங்கள் சொல்றீங்களே தவிர அவனை உள்ள தள்ளுறதுக்கு ஒத்தானாலும் முடியல. எப்படி சார் முடியும்? நாகப்பன் கேஸ் கோர்ட்ல நிக்கணும்னா பலமான சாட்சி இருக்கணும். இந்த ஊர் ஜனங்க யாருமே தைரியமா சாட்சி சொல்ல வரமாட்டேன்றாங்களே சார். ஏன் வர மாட்டேங்கிறாங்க? இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டீங்க, நீங்க அப்ரோச் பண்ணா நிச்சயமா சாட்சிக்கு வருவாங்க சார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த கிராமமே அடிமையா இருக்கு. ஒருத்தனுடைய ஆசைக்கும் கோபத்துக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பலியாகிட்டே இருக்கு. இந்த அக்கிரமத்தை ஒழிக்கணும்னா நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும். நீங்க சொல்ல போற சாட்சியை வச்சுதான் நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இன்ஸ்பெக்டர், அதுக்கு இவங்க யாரும் தேவையில்லை இன்ஸ்பெக்டர். நாகப்ப யார் யார கொன்னா, எதுக்காக கொன்னா, எங்க வச்சு கொன்னா எல்லாம் இங்க இருக்கு இன்ஸ்பெக்டர். நீ மட்டும் நாகப்பனுக்கு எதிராக சாட்சி சொன்னா போதும், அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எந்த நிமிஷமும் அதுக்காக தயாரா இருக்கு. ராஜு, உன் மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ மனுஷனா மாறிட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குட். ராஜு எனக்கு சாட்சி சொல்ல போறாங்க. இதுக்கு காரணம் தெரியுமா? துறைக்கு விரோதமா சாட்சி சொல்ல போனாரே, அதுதான். தம்பி, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்கப்பா. இல்லைன்னா எல்லாரும் போல ஊரை பார்க்க போங்க. எங்களுக்கு எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடாதப்பா. நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. இவர் நாகப்பனுடைய ஆளாக ஆகல, இந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற முயற்சியில செத்திருக்கார். இந்த ஊரு திருப்தி ஆயுசுக்கும் போதும்.